ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் தேதி காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்த அந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவருமாக ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜூலை மாதம் 1ஆம் தேதியில உண்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு தந்தது நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே, துதித்தருடனே இந்த மாதத்துக்கு நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த ஆராதனை கலந்து கொள்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பே அன்பே ஆருயிர் உறவே, இந்த பாடலை நாம் அனைவருமாக சேர்ந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி சந்தோஷமாய் அன்பே அன்பே ஆருயிர் உறவே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காணும்படி எனக்கு தந்த நல்ல கிருபைக்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, 6 மாதங்களை நாங்கள் முடித்து ஆண்டவரே இந்த 7வது மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த
2020ஆம் ஆண்டினுடைய 7வது மாதத்துக்குள்ளே கர்த்தாவே நாங்கள் பிரவேசிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஹல்லேலூயா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த புதிய மாதத்தை எங்கள் காண செய்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த மாதத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களுக்கு சுகம் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர், கர்த்தர்களுக்கு போதுமானவராக இருப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி உமக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எல்லாரும் பாட போகிறோம். ஆண்டவரே நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான். எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கூட நாம் பாடுவோம். நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுவே. துயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணங்கிடுவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தினுடைய புதிய நாளிலே கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக. வேத வசனங்களுமாய் கர்த்தர்கள் கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சங்கீதத்தின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் புத்தகம் 100ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம், இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தமான வசனமாக
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல் 2:21. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் கடந்து வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த கால வேளையில் உங்களுடைய இருதயம் எல்லாம் மகிழ்ச்சியாலே நிரம்பும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று ஆண்டவர் இந்த காலையில் பேசியிருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷப்படுவோம். இது உண்மைதான். ஆனால் இந்த தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலை, அந்த சூழல் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய நாள் பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளிலே ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அந்த நாளுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக எழுதி இப்பொழுது இந்த 21ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கர்த்தருடைய நாள் அது ஒரு பயங்கரமான நாள். வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு காலையில் இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் அது வருகிறதற்கு மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாள் வருகைக்கு முன்பதாக தான் இந்த தேசங்களில, நம்முடைய தேசத்திலும் கூட அநேக இடங்களில பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் எதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது? கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. வேதம் சொல்கிறது, 96ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் நெருங்கிவிட்டது. இந்த கர்த்தருடைய நாள் மிகவும் நெருங்கிவிட்டது. இந்த நாளுக்கு நாம் தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பல எச்சரிப்பான காரியங்களை தேசத்திலே காண்பித்துக் கொண்டு வருகிறார். நம்முடைய தேசத்தில் எங்கும் கூக்குரலின் சத்தம், உலகத்தினுடைய பல தேசங்களிலே கூக்குரலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அநேகர் இந்த தேசத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மறித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதேதான் இன்றைக்கு இந்த தேசத்தில் உருவாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு எச்சரிப்பாக பேச விரும்புகிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க 1லிருந்து 17 உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. அந்த கர்த்தருடைய நாள் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாளாக இருக்கிறது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காண்பித்து விட்டு, இதே பகுதியில் ஒரு வசனத்தை மாத்திரம் சுட்டி காண்பித்து விட்டு நான் போக விரும்புகிறேன். அங்கே தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரமும் 12ஆம் வசனமும் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13 உள்ள வசனங்கள் அவர் எப்படி சொல்லுகிறார்? ஆதலால் இந்த கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, அது பயங்கரமாக இருக்க போகிறது. 12ஆம் வசனத்தில் எழுதுகிறார், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்கிற இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எந்த மனிதனும் சொல்லவில்லை, தீர்க்க தரிசனமாக யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நமக்கு உரைக்கிற ஒரு காரியம். தேசத்திலே பயங்கரமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேசம் பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருகை சமீபமாகிவிட்டது. அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, வாலிப சகோதரனே சகோதரியே, இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்கிற இப்பொழுதே உபவாசத்தோடு, முதல்ல நீங்க உபவாசம் பண்ணி ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. இரண்டாவது அழுகையோடும் புலம்பலோடும், இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்கள் முழு இருதயத்தோடும். கர்த்தர் சொல்றாரு,
இன்றைக்கு எல்லாரும் இந்த கொரோனாவோட பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது, கொரோனா வைரஸ் அது பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க, இதுதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இங்க சொல்கிறார், உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட என்னிடத்துல திரும்பி விடுங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அரைகுறை மனதோடு அல்ல, பாதி மனசோடு கூட அல்ல, பாதி மனதோடு கூட அல்ல. கொஞ்சம் பாவத்தை விட்டுறேன், கொஞ்சம் பாவம் செய்திருக்கிறேன், இந்த பாவம் எல்லாம் விட்டுறேன், மீதி பாவம் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் மெதுவா நான் விட்டுறேன் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடு கூட. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணித்து நீ திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படி திரும்ப வேண்டுமாம்? முன்னாட்கள் வேதத்தை நான் வாசிக்கிறேன் 13ஆம் வசனத்தை. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். முற்காலத்துல எல்லாம் அவர் என்ன செய்வார்கள்? வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் போய் உட்கார்ந்து கொள்வார்கள், தேவனிடத்தில் கெஞ்சுவதற்கு, இறைஞ்சுவதற்கு. ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாதீங்க, உங்கள் இருதயங்களை கிழிங்க, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாவங்களை தூக்கி போடுங்க, இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள், இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்படி நீங்க திரும்பும் பொழுது அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நீங்க கர்த்தருடைய பக்கமாக திரும்பி விடும் பொழுது, தேவனுடைய பக்கமாக உங்களுடைய இருதயத்தை கிழித்து நீங்கள் திரும்பும் பொழுது, உடனே கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறார். உடனே அவர் இறங்குகிறார். அவர் இறங்கி என்ன செய்கிறாராம்? அவர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், உனக்கு ஏற்படுகிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆகினால வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய பக்கமாய் முழு இருதயத்தோடு கூட திரும்பி விடுங்கள். நீங்க பாதி கொஞ்ச நாள் நான் அப்படி இருக்கிறேன், கொஞ்ச நாள் இப்படி இருக்கிறேன், கொஞ்சம் அப்படியும் இப்படிமா மாறி மாறி இருந்துக்கிறேன், கொஞ்சம் கடவுளுக்கு பிரியமாக நடந்துக்கிறேன். இல்லை, ஆண்டவர் சொல்றார் முழு இருதயத்தோடு. இதை கேட்கும் பொழுது ஆண்டவர் கூட பேசுறாருல்ல சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஆண்டவர் கூட பேசுறாரு. நீங்க முழு இருதயத்தோடு கூட திரும்பும் பொழுது உங்களுடைய தீங்குக்கு தேவன் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அப்பொழுது அவர் மாற்றுவார். 18ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். நீங்க அப்படி திரும்பும் பொழுது, முழு இருதயத்தோடு திரும்பும் பொழுது, வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து நீங்கள் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார், ஜனத்தை ரட்சிப்பார், ஜனத்தை ஆசீர்வதிப்பார், ஜனத்தை பாதுகாப்பார். அதுதான் உண்மை. எப்ப நீங்க திரும்புறீங்களோ, பாவத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, அருவருப்புகளை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு, எதெல்லாம் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதையெல்லாம் விட்டு நீங்க முழு இருதயத்தோடு கூட திரும்புங்கம்மா. சகோதரனே, நீ திரும்பு. அசுத்தமான குடிப்பழக்கம், அசுத்தமான காரியங்கள், பல பல வகையான பொல்லாத காரியங்கள், பொல்லாத இருதயம், இதெல்லாம் விட்டு நீ திரும்பும் பொழுது தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் கடாட்சிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த சூழல் இப்படி செய்யும் பொழுதுதான் 21ஆம் வசனத்தில் அவர் எழுதுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புரியுதுங்களா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா எப்பொழுது செய்வார்? என் வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழிக்கணும். உபவாசத்தோடு, புலம்பலோடு, அழுகையோடு தேவனிடத்தில் திரும்பணும். குடும்பமாய் திரும்புங்க. ஐயோ, என் வாழ்க்கையில கடன் பாரங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வியாகுலங்கள், வேதனைகள், இவைகளெல்லாம் இருக்குது இல்ல, ஆண்டோட பக்கமா திரும்பி விடுங்க. முழு இதயத்தோடு கூட திரும்புங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படி திரும்பும் பொழுது, முழு இதயத்தோடு திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்ணில் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர்கள் கூட பேசியிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வஸ்திரங்களே அல்ல,
இருதயங்களை கிழித்து இடத்துல திரும்பட்டும் அப்பா. அப்படி திரும்பும் பொழுது இந்த மாதத்துல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிற சுவாமி. அவர்களை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்கள் மனம் திரும்பும் பொழுது, அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வீர். உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலின் ஒரு அடியை பாடி மீண்டுமா நாம் ஜெபித்து நாம் இந்த ஆராதனை நாம் முடிப்போம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி நீங்கள் பாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க செய்து உங்களுடைய நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வேத வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், பாடல்களை பாடி துதித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீ கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த மாதத்திலே உங்களுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. வறுமைகள் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, சுகவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே பலன் கொடுக்கிறவராக, ஆசீர்வதிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக இந்த குடும்பங்களில் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தாவே நீர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. ஒவ்வொருடைய வீட்டிலும் வாசல்களிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வியாதியின் கிருமிகளும் சுவாமி, எந்த பயங்களும் உடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பயத்தை, வீணான பயத்தை கர்த்தர் அகற்றுவீராக. ஒவ்வொரு இருதயங்களிலும் சமாதானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுப்பீராக. சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு தேவன் இந்த மாதத்தில் ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தேவதூதர்கள் இறங்கி வரட்டும் சுவாமி. ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஒளி பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய பிசினஸை ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஒரு புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய கிருபையினாலே, புதிய நன்மையினாலே பிள்ளைகளை நிரப்பும். ஜூலை மாதம் 2020 ஆண்டு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும் சுவாமி.
எல்லா இத்தனை நாட்கள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிற மாதமா இருக்கணும் சுவாமி. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை நாங்கள் செய்வதற்கு என் அன்பு பிள்ளைகளை எங்களுக்கு உதவி செய்தார்கள் சுவாமி. கர்த்தர் அவளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். நீயும் அன்பராய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. நீயும் அன்பராய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. எழித்தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆமென். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தர் கொடுப்பாராக. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.